ஹலோ காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நிறைய பேர் ஏடிஎம் மிஷின் பார்த்துருப்பீங்க, பால் பாக்கெட் மிஷின் கூட பார்த்துருப்பீங்க. ஆனால் டீ போடுற மிஷின் பார்த்துருக்கீங்களா? ஸோ அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் மேக்ஸிமம் வீட்டில் போடுற டீயே குடிக்க மாட்டேன். கடையிலனா சொல்லவே தேவையில்லை. இப்படி இருக்கிறப்ப மிஷினில் டீ குடிப்பேனான்னு சொல்லிட்டு யோசிக்கலாம். ஆமாங்க, ஏன்னா இங்கே அந்த மாதிரி கண்டிஷன் வந்துருச்சு. ஏன்னா துபாயில் வெயில் பயங்கரமாக அடிக்குது. இப்படி அடிக்கிறப்ப ஒரு கடையில் போய்ட்டு வெளியில் போய் குடிச்சிட்டு வரத்துக்குள்ளே உடம்புலாம் வேர்த்து ஊற்றிடும். ஸோ அதனால் நம்ம கேம்புக்குள்ளாரியே ஒரு டீ போடுற மிஷின் இருக்குது. ஸோ இங்கேயே குடிச்சிடலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்கேன். நம்ம ஊரில் இருக்கிறப்ப எந்த ஒரு டென்ஷனும் இருக்காது, அதுக்கப்புறம் தலைவலியும் அதிகமாக இருக்காது. அதனால் நான் டீ மேக்ஸிமம் குடிக்க மாட்டேன். ஆனால் துபாய் வந்ததுக்கப்புறம் டென்ஷன் தான் அதிகமாக இருக்கும், அதோடு சேர்ந்து தலைவலியும் வரும். ஸோ இதனால தான் எல்லாருமே டீ குடிக்க ஆசைப்படுவாங்க. அப்படி டீ குடித்தோம் அப்படின்னா ஒரு சின்ன ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். ஸோ இதுக்காக தான் டீ குடிக்கிற மாதிரி இருக்குது. இந்த மிஷினையே நானே இப்போ தாங்க பார்க்குறேன். நிறைய பேர் இதில் டீ காஃபிலாம் போட்டு குடிப்பாங்க. ஆனால் நான் பார்த்துருக்கேனே தவிர ட்ரை பண்ணதில்லை. ஸோ இன்றைக்கி ட்ரை பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு வந்தாச்சு. இந்த மிஷினில் இருந்து நீங்கள் டீயோ காஃபியோ குடிக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா உங்கள்கிட்ட 1 கிராம்ஸ் காயின் இருக்கணும். அந்த 1 கிராம் காயினை அந்த மிஷினில் போட்டுட்டு அதில் செலக்ட் ட்ரிங்குன்னு காட்டும். உங்களுக்கு டீ வேணுமோ அல்லது காஃபி வேணுமோ நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எது வேணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கிட்டு கீழே பார்த்தீங்க அப்படின்னா கீழே கிளாஸ் அதில் டீயோ காஃபியோ ஃபுல்லாகும். அந்த டைமில் ஃபில்லான உடனே நீங்கள் அதை எடுத்துக்கலாம். எனக்கு டீ தான் வேணும். அதனால் நான் காயினை உள்ளே போட்டுட்டு நான் டீயை செலக்ட் பண்ணிக்கிட்டேன். செலக்ட் பண்ண உடனே கீழே ஒரு கிளாஸ் வந்துருச்சு. அதுலேருந்து கிளாஸில் சூடான டீ கொட்ட ஆரம்பிச்சிருச்சு. இந்த மிஷின்லேருந்து எப்படிப்பா டீ காஃபி உருவாகுதுன்னு சொல்லிட்டு எல்லோரும் கேட்கலாம். அதுக்கு உள்ளே 2 பாக்ஸ் வச்சுருக்காங்கங்க. இதில் டீ காஃபி பவுடரில் சுகர் கலந்து அந்த பவுடரை உள்ளே கொட்டிடுவாங்க. அதுக்கப்புறம் உள்ளே ஒரு வாட்டர் கேனை வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த தண்ணியை சூடு பண்ணுற மாதிரி ஒரு மிஷின் வச்சுருப்பாங்க. ஸோ இதெல்லாம் மிக்சிங் ஆகி தான் இந்த டீ காஃபியோ உருவாகுது. நமக்கு தேவையான டீ ரெடி ஆகிடுச்சு. அதை எடுத்து கிளாஸில் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கலாம். வாங்க, நல்லா தாங்க இருக்குது. நல்லா ஃபோமாக டீ ஃபார்ம் ஆகிருக்கு. வாங்க, இதை குடித்தா தான் எப்படி டேஸ்ட் இருக்குன்னு சொல்லி தெரியும். இந்த டீயிலிருந்து நல்ல ஒரு ஸ்மெல்லு வருதுங்க. அதுவே வாசனை நல்லாயிருக்கு. அங்கே குடித்து பார்க்கலாம். இந்த டீ நல்லா சூடாக இருக்குது. இந்த டீயை குடித்தா தான் அதில் சுகரு மற்ற டேஸ்ட்லாம் எப்படி இருக்குன்னு தெரியும். நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. ஓகே, பரவாயில்ல. மனுஷன் போடுற டீக்கும் மிஷின் போடுற டீக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படின்னா நான் பேஜை ஃபாலோ பண்ணுவாங்க. ஃபாலோ பண்ணிக்கிங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.